வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது ஏதோ ரொம்ப பெரிய டெக்னிக்கலான விஷயம்னு தோணுதா? கவலையே வேண்டாம். வாங்க, ஏஐனா என்னன்னு யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். சரி, இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கே ஏஐய யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படின்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு, நீங்க உங்க போனை முகத்தை வச்சு அன்லாக் பண்றீங்கல்ல, அப்போ அதுக்கு பின்னால ஒரு ஸ்மார்ட்டான ஏஐ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இல்லனா நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்ணும்போது அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு உங்க கீபோர்டே சொல்லுமே. ஆச்சரியமா இல்ல? அதுவும் ஏஐ தான். ஏன் ரொம்ப தூரம் போக வேண்டாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த விளக்கத்தையே யூடியூப் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செஞ்சிருக்கலாம். அதுக்கு பின்னாடியும் ஏஐ தான் இருக்கு. பாத்தீங்களா, ஏஐ நம்ம வாழ்க்கையோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு. சரி, வாங்க இப்போ இந்த ஏஐனா அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சாதாரணமா மனுஷங்களோட புத்திசாலித்தனம் தேவைப்படுற வேலைகளை, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, முடிவெடுக்கிறது, படங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை கம்ப்யூட்டர்களுக்கு கத்துக் கொடுக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நாம என்ன ரூல்ஸ் எழுதுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆனா ஏஐ அப்படி கிடையாது. அதுக்கு நாம ஆயிரக்கணக்கான உதாரணங்களை கொடுக்கும்போது அதுவே பேட்டர்ன்களை கத்துக்கிட்டு தானா முடிவெடுக்கும். ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது ஒரு சின்ன குழந்தை எப்படி விஷயங்களை கத்துக்குதுன்னு பார்க்கறது தான். இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம். அதுகிட்ட நீங்க நிறைய ஆப்பிள்ஸை காட்டுறீங்க. சிலது சிவப்பு, சிலது பச்சை. போக போக அந்த குழந்தை, ஓ ஆப்பிள்னா இப்படிதான் இருக்கும்னு ஒரு பேட்டர்னை அது மனசுல பதிய வச்சுக்கும். இதுக்கப்புறம் அது முன்னாடி பாத்திராத ஒரு புது ஆப்பிள்ல காட்டினாலும் இது ஆப்பிள்னு கரெக்டா சொல்லிடும். அதே கான்செப்ட் தான் ஏஐக்கும். குழந்தை நிஜ உலகத்துல பழங்களை பார்த்து கத்துக்கிற மாதிரி ஏஐ நாம கொடுக்கிற ஆயிரக்கணக்கான லேபிள் பண்ணப்பட்ட போட்டோக்களை பார்த்து கத்துக்குது. அதாவது இது ஆப்பிள், இது ஆரஞ்சுன்னு நாம அதுக்கு சொல்லி கொடுக்கறோம். சரி, இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல ஏஐ எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். நம்ம முதல்ல பேசின அந்த 3 விஷயங்களை எடுத்துக்கலாமே. ஃபேஸ் அண்ட் லாக், கீபோர்ட் சஜஷன்ஸ், அப்புறம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த எல்லா இடத்துலயும் ஏஐ என்ன பண்ணுதுன்னா பழைய டேட்டாவை வச்சு பேட்டர்ன்ஸை கத்துக்குது. அந்த பேட்டர்ன்ஸை வச்சு இப்போ என்ன நடக்கலான்னு ஒரு ஸ்மார்ட்டான கெஸ் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது யோசிக்கல, அது ஜஸ்ட் பேட்டர்ன்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்குது. ஏஐ பத்தி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு. அதனால ஏஐனா என்ன மட்டும் இல்லாம ஏஐனா என்ன இல்லைன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏஐங்கிறது ஏதோ மேஜிக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு மனசு, உணர்ச்சிகள், சுயமா சிந்திக்கிற திறனெல்லாம் கிடையவே கிடையாது. அது நாம கொடுத்த டேட்டாவை வச்சு வேலை செய்யற ஒரு பவர்ஃபுல் டூல், அவ்வளவுதான். இப்போதைக்கு இருக்கிற பெரும்பாலான ஏஐ ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் சூப்பரா செய்யும். ஆனா அதுக்கு பொது அறிவு, அதாவது காமன் சென்ஸ் கிடையாது. அதனால அது கத்துக்கிட்ட டேட்டாவே தப்பா இருந்தா அது ரொம்ப நம்பிக்கையா தப்பான பதில்களை கூட கொடுக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ என்பது கம்ப்யூட்டர்கள் உதாரணங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு அது மூலமா குறிப்பிட்ட வேலைகள்ல மட்டும் ஸ்மார்ட்டான யோகங்களை செய்யறது. இதுதான் ஏஐயோட அஸ்திவாரம். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் கவனமா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ். எங்க சேனல்ல உங்க அன்றாட வாழ்க்கைய இன்னும் திறமையா சிறப்பா மாத்திக்கிறதுக்கு தேவையான நடைமுறை அறிவு பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே ஒரு லைக் பண்ணி இந்த அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, அறிவை தேடுற நம்ம பயணத்தை எப்பவும் உயரத்துல வச்சுப்போம். நன்றி.